4க்கு பிறகு ஒடிசாவாலும் நவீன் பட்நாயக் அரசு காலாவதி ஆகிவிடும்னு ஒடிசா மாநில பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது அந்த மாநிலத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. ஜூன் 9ஆம் தேதி 6வது முறையா நவீன் பட்நாயக் ஒடிசா முதலமைச்சரா பதவியேற்பாருன்னு பிரதமர் மோடியின் பேச்சுக்கு பதில் சொல்லி வராங்க பிஜு ஜனதா தளம் கட்சியினர். ஒடிசாவில் ஆட்சியை பிடிக்க பாஜக அமைத்திருக்கும் வியூகம் என்ன? பிஜேடியும் பாஜகவும் ஒடிசாவில் திருமண உறவில் இருப்பதாக ராகுல் விமர்சித்ததற்கு காரணம் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒடிசாவில் மக்களவை மற்றும் அந்த மாநில சட்டமன்றத்துக்கு சேர்த்து தேர்தல் நடைபெற இருக்கு. அந்த மாநிலத்தில் 2000 ஆண்டு முதல் 2024 வரை தொடர்ச்சியா 24 ஆண்டுகள் கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டு காலம் நவீன் பட்நாயக் ஒடிசாவை ஆட்சி செஞ்சுட்டு வராரு. 147 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஒடிசாவில் 22 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கும் பாஜக பிரதான எதிர்க்கட்சியா செயல்பட்டு வராங்க. பாஜகவோட கூட்டணி அமைக்கலனாலும் பண மதிப்பிழப்பு முதல் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம் வர பாஜகவோட எல்லா செயல்பாடுகளுக்கும் நவீன் பட்நாயக் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராரு. ஜூன் 4க்கு பிறகு நவீன் பட்நாயக் அரசு காலாவதி ஆகிவிடும்னு பிரதமர் பேசியது அந்த மாநிலத்துல கால் பதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்றத பார்க்க வேண்டியிருக்கு. கால் நூற்றாண்டு ஆட்சி செஞ்சாலும் நவீன் பட்நாயக் அரசு மீது அந்த மாநில மக்களுக்கு சலிப்பு வரலன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சி வரிசையில வலுவான தலைவர்கள் ஒடிசாவில் இல்லாததும் நவீன் பட்நாயக்கு சாதகமா பார்க்கப்படுது. இருந்தாலும் பிரதமர் மோடியின் செல்வாக்க வச்சு அவரோட பிரச்சாரங்கள் மூலமாகவும் ஒடிசாவிலையும் பாஜக கால் பதிக்க வியூகம் அமைச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஒடிசாவில் பாஜகவும் பிஜேடியும் தனித்தனியா களமிறங்கினாலும் அந்த கட்சி மறைமுகமா கூட்டணியா செயல்படுது அப்படின்ற விமர்சனம் காங்கிரஸ் கட்சியினர் முன்வச்சிட்டு வராங்க. நவீன் பட்நாயக்கும் நரேந்திர மோடியும் சேர்ந்து ஒடிசாவை அதானி கையில கொடுத்துட்டாங்க. மோடி எப்படி 22 முதல் 24 பணக்காரர்களுக்காக ஆட்சி செஞ்சு வராரோ அதே போல நவீன் பட்நாயக்கும் ஒரு சில பணக்காரர்களுக்காக ஆட்சி செஞ்சு வராருன்னு குற்றம் சாட்டி இருக்காரு ராகுல் காந்தி. பிஜேடி மற்றும் பாஜகவின் இந்த உறவை திருமண உறவுனே அழைக்கலாம்னு ராகுல் விமர்சிச்சாரு. பிஜேடி பாஜக இந்தியா கூட்டணின்னு மும்முனை போட்டு இருக்கும் ஒடிசாவில் 6வது முறையா நவீன் பட்நாயக் பதவியேற்பாரா இல்ல பாஜக முதன்முறையா ஒடிசாவில் ஆட்சி பிடிக்குமா? கால் நூற்றாண்டுக்கு அப்புறமா மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்குமா அப்படின்றது ஜூன் 4 தேர்தல் முடிவுகளே பதில் சொல்லும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.